ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த பூ வந்துட்டு எதோட பூன்னு பெரண்டை. இந்த பெரண்டையெல்லாம் நான் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது. கண்ணுக்கே அதிசயமாக இருக்குது கிராமத்திலே. இது சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். இரும்பு சத்து இதில் அதிகமாகவே இருக்குது. வயிற்று புண்ணு, ரத்த சோகை இருக்கவங்க, ரத்தம் ஊறாமல் இருக்கவங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு இது ஒரு சிறந்த மருந்து. இதை வந்துட்டு நம்ம சட்னி பண்ணி சாப்பிட்லாம், துவையல் வச்சு சாப்பிட்லாம், பொடி பண்ணி தண்ணியில் கலந்து குடிக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது இப்போ தான் பூ விடுது, சரிதா? இப்போ தான் இது பூ விடுது. இதிலேருந்து இன்னும் அடுத்து இந்த மாதிரி காம்பாக வரும். இந்த காம்பாக வந்து என்ன பண்ணுன்னா, அந்த பிஞ்சு வருது பார்த்தீங்களா, அந்த பிஞ்சை தான் நீங்கள் சாப்பிடணும். முத்துனதை வந்து நீங்கள் சாப்பிட முடியாது, துவர்க்கும். பாருங்க, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது முத்துனது. பிஞ்சு வந்து கீழே வரும். இப்போ உடச்சிட்டாங்க போல், அந்தா காஞ்சிருக்கு, தெரியுதா? உடச்சது வந்து தெரியும். பிளர் ஆகுது கேமரா. தெரியல, என்னது பிளர் ஆகுது கேமரா. அந்த உடச்சிட்டாங்க. அந்த பிஞ்சாக இருக்கிறத மட்டும் நீங்கள் எடுத்து சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டிங்கனாலே போதும். வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டாலே போதும். என்ன கேட்டால் உங்கள் உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மூட்டு வலி, கை கால் வலிலாம் இருக்குல்ல, அவங்களாம் அதை நல்லா சாப்பிட்லாம். ஸோ நான் இப்போ இது பிடுங்கலான்னு தான் பார்த்தேன், காணோம். இல்லை, மேலே இருக்கும் போல் பிஞ்சு. பெரண்டை கிடைக்கிறவங்க, கண்ணுக்கு பட்டவங்க வாங்கிடுங்க. ஏன்னா அது நல்ல மருந்து நம்ம உடம்புக்கு. பார்த்தீங்களா, தெரியுதா? இதில் தெரியும், உடைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பெரண்டை கிடச்ச பார்த்தீங்கனாலே போதும். எங்கேயும் இல்லை, வயல் வரப்பில் எங்கேயாச்சும் எங்கேயாவது வேலைக்கு போகும்போது, எங்கேயாச்சும் சிட்டிலேருந்து கிராமத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடுங்கிருங்க. பிஞ்சாக இருக்கிறத பார்த்து பிடுங்குங்க. முத்துனதை பிடுங்கினா வேஸ்ட்டு. பிடுங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதை நல்லா துவையல் பண்ணி சாப்பிட்லாம். நார்மல் துவையல் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் அதுவும். ஸோ மறக்காமல் பிடுங்கி சாப்பிடுங்க, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். நம்ம தோப்பு போயிட்டு வந்தோம், அப்படியே கிளம்புவோம். இது வந்து நான் சொன்னேன்ல, சேங்காய். இங்கே தான் எல்லோரும் தண்ணி குடிப்பாங்க, பக்கத்தில் இருக்கவங்க. தாமரை பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு வந்து ஜூம் பண்ணால் தெரியல அவ்வளோவா. ஸோ ஓகே மக்களே, பார்த்தேன், அதை போடுவோன்னு சொல்லி தான் போட்டேன். பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, பாய். இருப்போமா?